நீலகிரி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகன் உதகை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூக்கல்துறை பகுதியில் படுகர் இன மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து வருகிறார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். லதா, வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். நீலகிரி மக்களவை தேர்தலை முன்னிட்டு நீலகிரி பாஜக வேட்பாளர் எல் முருகன் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் உதகை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூக்கல்துறை பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த பகுதியில் முதலில் வருகை தந்த அவர் ஜடையலிங்க சுவாமி கோயிலில் தரிசனம் செய்தார். தொடர்ந்து மக்கள் மத்தியில் உரையாற்றினார். மத்திய பாஜக அரசு என்ன மாதிரியான திட்டங்களை தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டு மக்கள் மத்தியில் உரையாற்றினார். தொடர்ந்து இன்றைய தினம் கூக்கல்துறை பகுதியில் இன்றைய பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள எல் முருகன் தொடர்ந்து அஜீர், குக்கச்சி, ஒன்னதலை, கம்பட்டி, உதகை மாரியம்மன் கோயில், காந்தல், குந்தசப்பை, அண்ணா காலனி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கும் நேரில் சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களை நேரில் சந்தித்து தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரிக்க இருக்கிறார். அந்த வகையில் தொடர்ந்து இன்றைய தினம் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறார். இந்த பகுதியை பார்த்த வரைக்கும் அதிகப்படியாக அந்த படுகரின மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர்களினுடைய மொழி படுகாவிலேயே பேசி வாக்குகளை சேகரிக்கக்கூடிய அந்த நிகழ்வும் அரங்கேறி இருக்கிறது. தொடர்ந்து எல் முருகன் படுகா மொழியிலும் பேசி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்த வண்ணம் இருக்கிறார். தற்பொழுது கூக்கல்துறை பகுதியில் அந்த வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். மக்களை நேரடியாக சந்தித்து மக்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்கிறது, குறிப்பாக மலைவாழ் மக்களுக்கு தேவைகள் என்பது என்ன மாதிரியான தேவைகள் இருக்கிறது என்பதை எல்லாம் கேட்டறிந்து வருகிறார். அதே போல பாஜக அரசு என்ன மாதிரியான திட்டங்களை, நலத்திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் எடுத்துரைத்து வாக்குகளை சேகரித்து வருகிறார். தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அவர் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்து வருகிறார். இந்த பகுதியில் படுகாயின மக்கள் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் வரவேற்று அவருக்கு சிறப்பான வரவேற்பையும் கொடுத்து இருக்கிறார்கள். இதற்கிடையே இந்த பகுதி முழுவதும் தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.